இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் வேதாகமத்தை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானிக்கிறோம். இந்த நாளிலும் வேதாகமம் என்றால் என்ன என்று சொல்லி பார்க்க போகிறோம். வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் வசனம். திரும்ப சொல்றேன், வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் வசனம். அப்போஸ்தலர்கள் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனம். இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை, அப்ப இது என்னது? கிறிஸ்துவின் வசனம் அல்லது கர்த்தருடைய வசனம். கிறிஸ்துவின் வசனம் அல்லது கர்த்தருடைய வசனம். அப்போ இந்த கர்த்தருடைய வசனம் அல்லது இந்த கிறிஸ்துவினுடைய வசனம் உங்க வாழ்க்கையில நிலைவரப்பட வேண்டுமானால், சொல்றேன், கிறிஸ்துவின் வசனம், கர்த்தருடைய வசனம் உங்கள் வாழ்க்கையிலே நிலைவரப்பட வேண்டுமானால் நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நிறைந்திருக்க வேண்டும். இந்த வசனம் யாரை பற்றியது? கிறிஸ்துவை பற்றியது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய வசனம். அதுதான் ஜீவனுள்ள வசனம், அதிகாரமுள்ள வசனம். திரும்ப சொல்றேன், ஜீவன் உள்ள வசனம், அதிகாரம் உள்ள வசனம். இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய வசனம், ஆண்டவருடைய வசனம் உங்க வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அற்புதங்களை கொண்டு வந்திருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். ஏன் அற்புதங்களை கொண்டு வரல? ஏன் அதிசயத்தை பெற்றுக்கொள்ள முடியல? கிறிஸ்துவின் வசனம் ஏன் கிரியை செய்ய முடியவில்லை? கிறிஸ்துவின் வசனம் கிரியை செய்யக்கூடாதபடி உங்களிடத்துல தடை இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்களிடத்துல தடை இருக்கிறது. அது என்ன தடைன்னு சொல்லி நீங்க பார்க்கணும். இன்னைக்கு அநேகரை நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எனக்கு பணம் தான் பிரதானம், அதுதான் முக்கியம், எது கிடைத்தாலும் அதான் முக்கியம். நீ உலகம் தானே சொல்லுது. பணம் இருக்குதா? பணம் தான் முக்கியம். வருமானம் வேணுமே, பணம் வேணுமே. பணத்தை விட கர்த்தருடைய வசனம் முக்கியமானது. அந்த வசனம் பணத்தை கொண்டு வரும், பணத்தை கொண்டு வரும். அப்போ இன்னைக்கு அநேகர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, பெரும்பாலும் இன்னைக்கு ஊழியர்களிடத்துல இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இதுதான் ஊழியம், இதுதான் ஊழியம், இந்த வசனத்தை பிரசங்கிக்கிறவங்க தான் ஊழியர்கள், இல்லை இப்படி செய்கிறவங்க தான் ஊழியர்கள். கிடையாது. ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையான நிலையிலே ஒரு துண்டு பிரதி கொடுக்கிறவன் ஒரு ஊழியன், வீட்டிலே அமர்ந்திருந்து ஆவியானவர் சொல்லுகிற இடங்களுக்கு மட்டும் போயிட்டு வீட்டுல அமர்ந்திருந்து ஜெபிக்கிறவனும் ஊழியன். ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை மட்டும் செய்கிறதா ஊழியம் கிடையாது. அது மட்டும் தான் ஊழியம் இல்லை. அது மட்டும் தான் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கிறது இல்லை. ஊழியனை டெய்லி ஓடணும். ஆவியானவர் சொல்லுகிறபடி ஓடணும். டெய்லி ஓடுறீங்களோ இல்லையோ, ஆவியானவர் ஓட சொன்னா ஓடணும். ஆவியானவர் வீட்டுல அமைதியா இருக்க சொன்னா அமைதியா இருக்கணும். ஏன்னா ஊழியம் கர்த்தருடையது. யாரும் ஊழியத்துக்கு ஓனர் கிடையாது, யாரும் ஊழியத்துக்கு எஜமான் கிடையாது, யாரையும் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது.
ஏன்னா எல்லாரும் கிறிஸ்துவனுடைய ஊழியர்கள். எஜமான் அவர் தான் ஓனர். இன்னைக்கு இந்த கிறிஸ்துவின் வசனம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி கிரியை செய்கிறது யோசித்து பார்க்கணும். அந்த கிறிஸ்துவின் வசனத்தை நாம் விதைக்கிறோமா? வசனத்தை விதைக்கிறோமா? இப்படி செய்யறதுதான் வசனத்தை விதைக்கிறதுன்னு கிடையாது. எந்த வகையிலும் வசனத்தை விதைக்கலாங்க. எந்த சூழ்நிலையில் வசனத்தை விதைக்கலாம். சோசியல் சர்வீஸ் மூலமா கூட வசனத்தை விதைக்கலாம், தெரியுமா? இயேசுவை பத்தி சொல்லலாம். வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலமா இயேசுவை வாழ்ந்து காட்டலாம். இன்னைக்கு நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய சூழ்நிலைகள் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவின் வசனத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறோமா? அதை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு முயற்சிக்கிறோமா? அந்த வசனத்தின் ஆழத்திற்குள் போயிருக்கிறோமா? வசனத்தின் தெளிவை அறிந்திருக்கிறோமா? இன்னைக்கு அநேகருக்கு வசனத்தை குறிச்ச தெளிவே கிடையாது. ஏதோ வசனம் வாசிக்கிறோம், ஏதோ தியானிக்கிறோம். அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்றதுதான் வசனம். இவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்றதுதான் வசனம். கிடையாது. சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு அவங்க தான் ரோல் மாடல். அவங்க என்ன வசனம் சொல்றாங்களோ அதான் வசனம். எங்களுக்கு அவங்க தான் ரோல் மாடல். அவங்க தான் எங்களை ஊழியத்துக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க தான் எங்களை ஊழியத்துல வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தான் எங்களுக்கு பைபிள் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு தான் எங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் தான் எங்களுக்கு அவங்களுக்கு தான் ரோல் மாடல். கிடையவே கிடையாது. இயேசு தான் நமக்கு ரோல் மாடல். இன்னைக்கு நம்ம தப்பு பண்றோம். அவங்ககிட்ட ஆலோசனை கேட்பேன், இவங்ககிட்ட ஆலோசனை கேட்பேன். அந்த ஆலோசனை நல்லா இருக்கும், இந்த ஆலோசனை நல்லா இருக்கும். இயேசுநாதர் போய் ஆலோசனை கேளுங்க. அந்த ஆலோசனை தாங்க நல்ல ஆலோசனை. மனுஷங்கிட்ட போய் ஆலோசனை கேட்டீங்கன்னா அந்த ஆலோசனை ஒரு நாள் உங்களுக்கு ஃபெயிலியர்ல கொண்டு விட்டுரும். இன்னைக்கு வசனத்தை பிரசங்கிக்கிறவர்கள் அல்லது வசனத்தை தியானிக்கிறவர்கள், அந்த வசனத்தோடு வாழ்கிறவர்கள் இன்னைக்கு ஒரு காரியம் செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, அது நம் தொடர்ச்சியாக பின்னாட்களிலே நாம் அதை பார்க்க போகிறோம். அதனாலதான் அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், அநேகருடைய வாழ்க்கையில போராட்டங்கள், அநேகருடைய வாழ்க்கையில நெருக்கங்கள், அநேகருடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? வசனத்தோடு ஒன்றி இருக்கிறோமா? அந்த வசனத்தை விதைக்கிறோமா? அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதா? அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருகிறதா? இயேசு கிறிஸ்து தெளிவாய் வேதத்தில் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பி வருவதில்லை. என்னுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம், அதை விதைப்போம். கர்த்தர் கிரியை செய்வார். நன்றி ஆண்டவரே, வசனத்தை விதைப்பதற்கு உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.